கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரியில் உள்ள ஏலிம் ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் 23:4 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சொந்த புத்தியின் மேலே நாம் சார்ந்திருக்கக்கூடாது. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் அவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். நல்ல வயலில் அருமையாக விளைச்சல் விளைந்து கொண்டிருந்தது. நல்ல கதிர்களெல்லாம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் பறவைகள் அந்த கதிர்கள் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. இவருக்கு மிகுந்த கவலை ஆயிடுச்சு. ஆதலால் ஒரு வேடனை கூப்பிட்டு போய் ஒரு வலையை எடுத்து கொண்டு வந்து அந்த பறவைகளெல்லாம் பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த வயலை போய் பார்க்கும்போது அந்த வயலெல்லாம் கதிர்களெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கதிர்களெல்லாம் நாசமாக இருந்தது. என்ன காரணம் என்று பார்த்தால் அங்கே அந்த கதிர்கள் மேலே புழுக்கள் பெரிய பெரிய கம்பளி பூச்சி மாதிரி இருந்து அந்த கோதுமையும் நெல் மணிகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது, பயிர்களெல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. இது இந்த விவசாயிக்கு தெரியல. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, இப்படி செஞ்சுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த புழுக்கள் இது மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டார். ஐயா, இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போணுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா அதை வேடனை கூப்பிட்டு அதை பிடிச்சிட்டேன். இப்போ அந்த புழுக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கையா, நான் என்னையா செய்யறது அப்படின்னாரு. அப்போ அவர் ஒரு ஆலோசனை சொன்னார். தம்பி, பறவைகள் சாப்பிட்டது அந்த பூச்சியை தான் சாப்பிட்ருக்கு, புழுக்களை தான் சாப்பிட்ருக்கு, பயிரை சாப்பிடல. நீ விவரம் தெரியாமல் போய் அவசரப்பட்டு பறவைகளெல்லாம் பிடிச்சி கூண்டில் போட்டியப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாராம். அப்புறம் முதியவருடைய ஆலோசனை கேட்டு அதுக்கு பிறகு போய் அந்த மரத்தில் தூக்கணாங்குருவி எப்படி கூடு கட்டு மாதிரி பறவைகளுக்கு கூடு கட்டினாராம். அதுக்கு பிறகு பயிர்கள் நன்றாக செழிப்பாக வளர்ந்தது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சாராளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த சாராளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுய புத்தியின் மேலே சாஞ்சி அவள் எகிப்து தேசத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த ஆகார் பெண்ணை திருமணம் பண்ணதுனால அவனுக்கு இஸ்மவேல் பிறந்ததுனால கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆபிரகாமுக்கு தலைவலி. இன்றைக்கு வரைக்கும் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. காரணம், ஆபிரகாம் தேவனிடத்தில் போய் எப்பொழுதுமே ஆலோசனை கேட்டு நடப்பவன். அவன் சுய புத்தியின் மேலே சாஞ்சு விட்டான். அப்படியாக 1 ராஜாக்கள் 12:8 பார்க்கும்போது சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் அவனுடைய முதியவருடைய ஆலோசனையெல்லாம் தள்ளி வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டான். அப்படி கேட்டு நடந்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம்லாம் போயிடுச்சு. ஆம், இன்றைக்கு நம்ம தாவீது எப்பொழுதுமே கர்த்தரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பான். அதே போல் நீங்களும் நானும் பெரியவர்களுடைய ஆலோசனை, ஊழியக்காரருடைய ஆலோசனை, மூத்தவர்களுடைய ஆலோசனை, தகப்பனுடைய ஆலோசனையை கேட்டு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. பரலோக பிதாவை,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும். அவருடைய ஆலோசனைப்படி சங்கீதம் 20:6 4 அவர் உன் மனவிருப்பத்தின்படி தந்தரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.